இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சு லக்ஷ்மி? இவருக்கு ரொம்ப பெரிய ஆபத்து ஏற்பட இருந்தது மாமா. நீ என்ன சொல்ற லக்ஷ்மி? அப்படி என்ன ஆச்சு? அவரோட கார்ல பிரேக் ஃபெயில் ஆயிடுச்சு அத்தை. ஆமாமா, டைமுக்கு லக்ஷ்மி தான் வந்து என்னை காப்பாத்துனா. லக்ஷ்மி மட்டும் வராம இருந்திருந்தா இந்நேரம் நான் உயிரோட இருந்திருப்பானா? மித்ரா, அப்படியெல்லாம் பேசாதப்பா. லக்ஷ்மி, மித்ரா கார்ல பிரேக் ஃபெயில் ஆயிருக்குன்னு உனக்கு முன்னாடியே எப்படி தெரிஞ்சது? சொல்லு லக்ஷ்மி, என்னதான் நடந்தது? அத்தை, நான் அவருக்கு அப்போ ஃபோன் பண்ண அத்தை. அவர் அப்பதான் சொன்னாரு கார்ல பிரேக் பிடிக்கலன்னு. அதனாலதான் உங்க யாருக்கும் எதுவும் சொல்லாமலேயே நான் உடனே இங்க இருந்து கிளம்பி போயிட்டேன். Thank you so much, லக்ஷ்மி. இவரோட ஜாதகத்துல ஏதாவது தோஷங்கள் இருக்கா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல லக்ஷ்மி. என்னமோ அத்தை, ஒரு வாட்டி அவரோட ஜாதகத்தை யார்கிட்டயாவது கொடுத்து பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுது. இவ்ளோ பிரச்சனைகள் வர்றது நல்லது இல்ல அத்தை. அதோட இது அவ்வளவு சுலபமா எடுத்துக்க கூடிய விஷயமும் இல்ல. லக்ஷ்மி, நீ தேவையில்லாம ஓவரா யோசிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த உலகத்துல எனக்கு மட்டும்தான் ஆபத்துகள் வருதா என்ன? அப்படி இல்லங்க, நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது. லக்ஷ்மி, நீ பாக்குறதெல்லாம் ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையிலயும் நடக்கிறது தான். இது எனக்கு மட்டும் ஸ்பெஷலா நடக்கல. தோஷமும் இல்ல, எந்த கண்டமும் இல்ல. நீ தேவையில்லாம யோசிச்சு உன் மனசை கெடுத்துக்காத. ஆமா லக்ஷ்மி, நீ எவ்வளவு அதிகமா யோசிக்கிறியோ அது அவ்வளவு பெரிய விஷயமா தெரியும். நீ எவ்வளவு குறைவா யோசிக்கிறியோ அது அவ்வளவு சின்ன விஷயமா தெரியும். நீ அதை பத்தி எல்லாம் கண்டுக்காத, சரியா? டே விவேக், ஆர்கே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பத்தி உன் அண்ணன் கிட்ட ஏதோ கேட்கணும்னு சொன்னியே. ஆமா பெரியப்பா. மித்ரா, என்னங்க? என்ன லக்ஷ்மி? நாளைக்கு அத்தைக்கும் மாமாக்கும் கல்யாண நாளா? ஓ ஓ, யா, நான் மறந்தே போயிட்டேன். நாளைக்கு மாம் டாடுக்கு கல்யாண நாள்ல. அட ஆமாண்ணா, நம்ம யாருக்கும் அது ஞாபகம் இல்ல. நானும் மறந்து போயிட்டேன்டா. சரி சரி, இப்ப வச்ச ஞாபகம் வந்ததுல்ல. நாளைக்கு அத்தை மாமா கல்யாண நாள கிராண்டா பண்ணலாமா? என்னடா ஏதோ கொண்டாட்டம் அது இதுன்னு காதுல விழுந்துச்சு? ஆமா மாமா, நாளைக்கு உங்க கல்யாண நாள் இல்லையா? ஓ, மறந்தே போயிட்டேன்.
நாளைக்கு உங்க கல்யாண நாள என் கையால நானே செலிப்ரேட் பண்றேன். இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரியும் லக்ஷ்மி? அந்த விஷயத்தை நீ என்கிட்ட விட்டுடு, நான் பாத்துக்கிறேன். ஆ, மனிஷா, உனக்கு இந்த குடும்பம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஆனா எனக்கு என்னோட ஃபேமிலி. லக்ஷ்மி தான் அவளை விருப்பப்பட்டு கேட்கிறாள் அரவிந்தா. ஆசைப்பட்டு கேட்கறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தே ஆகணும். மனசார செய்ய நினைக்கிறவங்கள நம்ம வேண்டான்னு சொல்லக்கூடாது. ஆமா அரவிந்தா, லக்ஷ்மி என்ன பண்ணாலும் அதுல நம்ம சடங்கு சம்பிரதாயம் இருக்கும். அவளே அவ கையால பண்ணட்டும். அத்தை, இனி எதுவும் யோசிக்காதீங்க. எந்த குறையும் வராத மாதிரி நான் பாத்துக்கிறேன். யாரும் எந்த குறையும் சொல்லாத மாதிரி நான் நல்லா செலிப்ரேட் பண்றேன் அத்தை. அப்ப சரி, நீ நினைக்கிற மாதிரியே பண்ணு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. வர விருந்தாளிகளுக்கு, என்னுடைய தோழிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். ஞாபகம் வச்சுக்க. எங்க கல்யாண நாளை செலிப்ரேட் பண்ணலனாலும் பரவாயில்ல. ஆனா செலிப்ரேட் பண்ணி அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை மட்டும் வந்ததுன்னா நான் மன்னிக்க மாட்டேன். அத நீங்க என்கிட்ட விட்டுருங்க அத்தை. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி. என் அண்ணனையே நீ கைக்குள்ள வச்சிருக்க. நீ மரமண்டலாம் இல்ல, புத்திசாலிதான். பாவம், நான் எங்க கோபத்துல இருப்பனோன்னு உன் அண்ணன் டென்ஷனா இருப்பான். அவனுக்கு இப்பவே ஒரு கிஃப்ட் அனுப்புறேன். மித்ரா, I love you. I love you so much.